ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ பிரசன்னத்துக்குள்ள வருவோம். நன்றி ஆவியானவரே. இயேசுவே, இயேசுநாதா, நீர் என் தெய்வம். இயேசுநாதா, நீர் என் புகலிடமே. சொல்ல விரும்புறீங்க, என் நம்பிக்கை நீ மாத்திரமே. இயேசுநாதா, நீர் என் தெய்வம். இயேசுநாதா, நீர் என் புகலிடமே. இயேசுநாதா, Shagadara balara karadura biara bala karadura biara ba. Oh, rabala shagara bala karadura biara. Ribala katara ba shagara karadura biara bala karadura biara ba. Ribala karadura biara bala kara shagara bala ba. Hallelujah. Yesue, Yesunada, நீர் தெய்வம். இயேசுநாதா, நீர் என் புகலிடமே. இயேசுநாதா, என் ஆராதனை நீரே, எந்த நம்பிக்கை நீ மாத்திரமே. எந்த நம்பிக்கை நீ மாத்திரமே. இயேசுவே, you alone my trust. Oh, in you alone I keep my trust. என் நம்பிக்கை எல்லாம் நீங்கள் ஆண்டவரே. Hallelujah, Hallelujah. நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. Hallelujah, Hallelujah. Speak to us. Speak to us. எங்க இருதயத்தை நாங்க திறக்கிறோம். We open our heart and mind. Let your word be overflow in this place. உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல அலையாய் புரண்டு வரட்டும். உம்முடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்களேன், சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கேளுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் சிரிச்சு கேளுங்களேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா கேளுங்களேன், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில் நம்ம கேட்க போகிற செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ஓரேபின் மேன்மை. ஓரேபின் மேன்மை. ஒருவேளை ஸ்க்ரீனில் வர்றது வந்துருச்சா? ரைட், சூப்பர். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஓரேபின் மேன்மை. ஓரேப்னா நமக்கு யார நினைவுக்கு வரும்? ஓரேப், மோசே. இதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆவியானவர் அவருடைய வார்த்தையை இந்த இடத்துல நம்முடைய செவிகள் கேட்க
அவருடைய வார்த்தை இந்த இடத்துல வெளிப்படும். காத்திருப்போம், ஜெபத்தோட காத்திருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாய் தருவாராக. ஆமென், ஆமென். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன? ஓரேபின் மேன்மை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 3வது அதிகாரம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. நான் இந்த யூத் சர்வீஸ்ல கூட ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு தகப்பனார் ஒரு தாயார் இருந்திருக்கிறாங்க. அந்த தகப்பனாருக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு நல்ல ஒரு அழகான குழந்தை இருந்திருக்கு. நல்ல தூக்கி சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த அழகான குழந்தைய தூக்கி வளர்த்திருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆனதும் அந்த குழந்தைக்கு ஒரு வியாதி வந்துச்சான். அந்த வியாதி என்ன வியாதினா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரணத்தை கொண்டு வருகிற வியாதி அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்துருச்சு. தகப்பனார் ஒருவேளை இங்க நிக்கிறனால விசில் வருதோ. தகப்பனார் தன்னுடைய 3 வயது குழந்தைய, அழகான குழந்தைய, அன்பான குழந்தைய, ரொம்ப அதிசயமா வளர்த்த குழந்தைய, தனக்கு சாப்பிட வழி இல்லாவிட்டால் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கிற அந்த அன்புள்ள தகப்பனாருக்கு ரொம்ப மனசு காயமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த தகப்பனார் தள்ளப்பட்டுட்டார். மரணத்துக்கு ஏதுவான வியாதினா, சாகிற வரைக்கும் அந்த வியாதிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எவ்வளவு பணம் செலவழிச்சிருப்பாங்க. அந்த தகப்பனார் தான் கையில காசு இல்லை, ஆனா ஒரே ஏக்கம், தான் குழந்தைய பாதுகாக்கணுமே, தன்னுடைய குழந்தைய இந்த வியாதியிலிருந்து ஐ வாண்ட் டு ரிடீம், நான் விடுவிக்க விரும்புறேன்னு சொல்லி அந்த தகப்பனாருக்கு ஏக்கம். ஆனா அந்த தகப்பனாருடைய கையில பணம் இல்லை. டைம் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தை ரொம்ப அன்கண்டிஷனல் லெவலுக்கு போயிடுச்சு. படுத்து படுக்கை ஆயிடுச்சு. இன்னும் ஒரே வழி மரணம் தான். அந்த தகப்பனார் என்ன செய்தார் தெரியுமா? தான் கையில பணம் இல்லை, குழந்தைய மீட்டெடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பார்க்கறதுக்கு பணம் இல்லை. அந்த தகப்பனார் தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு அப்படியே கையில கொண்டு போய் காட்டுல, உயிரோட சாகுற தருவாயில இருக்கு, காட்டுக்குள்ள போய் நல்ல ஒரு 5 அடி 6 அடி நீளமுள்ள ஒரு குழியை வெட்டிட்டு அந்த குழியில தானும் படுத்துட்டாராம், தான் பக்கத்துல அந்த குழந்தையும் படுக்க வச்சுட்டாராம். உடன்கட்டை ஏறுகிற அந்த நிலைமை இல்லை. ஆனா இந்த தகப்பனாருக்கு என்னன்னா, தன்னுடைய குழந்தை செத்துட்டா மனசை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம தைரியப்படணுமேன்னு சொல்லி அந்த தகப்பனார் என்ன செஞ்சாராம், அந்த குழிக்குள்ள கொண்டு போய் தானும் படுத்தாராம், தான் குழந்தையும் படுக்க வச்சாராம். தன்னை தைரியப்படுத்துகிறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சான். தகப்பனார் பயங்கரமான அழுதுட்டு அந்த குழியை விட்டு வெளியில வந்து அந்த குழியை மூடிட்டு வீட்டுக்கு வந்தாராம். நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தகப்பனாருடைய அன்பு இவ்வளவு விசேஷமா இருக்குமானால் நம்ம ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலே நம்முடைய ஆண்டவருடைய அன்பு ரொம்ப விலையேற பெற்ற அன்பு. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற நான் எதுக்காக சொல்றேன்னா, அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். நல்ல ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை கேட்கும் போது சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கான்சன்ட்ரேஷன் மைண்டோட இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு நம்ம கேட்க போற செய்தியின் தலைப்பு ஓரேபின் மேன்மை. நம்ம மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டும் பாருங்க.
யாரை குறித்து மேன்மை பாராட்டுவோம்னா, ஒரு மனுஷன் நல்ல வேல்யூவா இருந்தாதான் அவனை மேன்மை பாராட்டுவோம். ஒரு மனுஷன் கையில பணம் இருந்தாதான் அவனை மேன்மை பாராட்டுவோம். ஒரு மனுஷனோட பயங்கரமான ஆள் பலம் இருந்தா அவங்கள மேன்மை பாராட்டுவோம். அவங்க தெரியும்ல, கலெக்டர் யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனா எங்கிட்ட சுத்தி வளைச்சு என்ன சொல்லுவோம், அவங்க சித்தப்பா எங்க மாமா அப்படி சொல்லுவோம். ஆனா அவர்கிட்ட போய் நம்மளை கேட்டா என்ன செய்யாது, தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற மதிப்பு என்ன தெரியுமா? இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு. பணம் இருக்கிறவனுக்கு மதிப்பு, ஆள் பலம் இருக்கிறவனுக்கு மதிப்பு, ஆனால் குணம் இருக்கிறவனுக்கு மதிப்பே இல்லை. பணம் இருந்தால்தான் மதிப்பு. ஆனா இந்த இடத்துல இந்த ஓரேப்பின் மேன்மை, நான் என்ன இந்த தலைப்பு ஆண்டு இந்த போர்ஷன் எனக்கு கொடுத்துட்டாரு, இதை பேசும்படி ஆண்டு என் உள்ளத்துல ஒரு பாரத்தை கொடுத்தார். ஆனா இதுக்கு என்ன ஆண்டு ஒரு தலைப்பு நான் கொடுக்க அப்படி சொல்லி நான் கொஞ்சம் ஆழமாய் வாசிக்கும் போது ஆண்டு ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அதுதான் ஓரேப்பின் மேன்மை. ஓரேப்பின் மேன்மை. நம்மளாம் சொல்லுவோம்ல, என் கையில காசே இல்லை அதனால ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க, நான் பலவீனமா இருக்கிறேன். ஒரு சகோதரிலாம் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே பலவீனமா இருக்கிறாங்க, அதனால என்னோட யாரும் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, பலவீனமா இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அதனால என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்பா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற உலகம் சொல்லுவாங்க. நம்ம வாழ்ந்தானே நமக்கு, கெட்டு போனா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. ஈவன் நான் பார்த்திருக்கிறேன். செய்முறைகள்லாம் வச்சுக்கங்களேன், நீங்க நம்ம நண்பர்களோ தூரமானவங்களோ நெருக்கமானவங்களோ அதெல்லாம் இல்லை. ஒருத்தனுக்கு பணம் இருக்கும்னா 1 லட்ச ரூபா கூட வந்து செஞ்சுட்டு போயிடுவான். ஆனா நம்ம கையில காசு இல்லைன்னா நமக்கு ஏத்த மாதிரி தான் என்ன வரும், மொய்யே வரும். உலகமே மோசமான உலகம். ஆனால் இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து அவரை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்ப இந்த ஓரேப்பின் மேன்மை, ஓரேப்னா சோத்ரம், நீங்க அந்த வசனத்தை வாசித்தா புரியும். 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். போதும். இந்த இடத்துல யோசேப்பு செய்கிற வேலை மதிப்பான வேலையா, மதிப்பு இல்லாத வேலையா? இந்த இடத்துல மோசே ஆடு மேய்ச்சான், தன் மாமனோட ஆடை மேய்ச்சான் இருக்கு. இது வேல்யூவான வேலையா, வேல்யூ இல்லாத வேலையா? ஆனா உலகத்துல என்ன அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. ஆனா மோசே ஆடு மேய்க்கிற வேலையை தான் பார்த்தாரு. அது எங்க பார்த்தாரு? வனாந்தரத்துல பார்த்தாரு. வனாந்தரம் வேல்யூவா, வேல்யூ உள்ள இடமா? யார் காட்டுக்குள்ள சொல்லுவோம்ல, காட்டுப்பூச்சி மாதிரி தெரியற பாரு அப்படின்னு சொல்லுவோம். யார் காட்டுக்குள்ள தெரியவா? ஒன்னத்துக்கு உதவாதவங்க. ஒரு உதாரணம், தாவீதின் வீட்டுல தாவீது கடைசி ஆள். எல்லாரும் வீட்டுல இருக்கிறான், ஆனா தாவீது மட்டும் எங்க இருக்கிறான்? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, சூழ்நிலையை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுகிறவர். இங்க மோசே ஆடு மேய்க்கிறாரு, ஓஸ்ட். 2வது அவர் எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார், ஓஸ்ட். 3வது அவர் யாரோட ஆட மேய்க்கிறாரு? யாராவது மேய்ப்போமா? வீட்டில் இருக்கிற ஆடை என்ன செய்ய மாட்டோம், மேய்க்க மாட்டோம். ஆனா இவர் யாரோட ஆட மேய்க்கிறாரு? மாமாவோட ஆட மேய்க்கிறார். நான் எதுக்காக இந்த 3 காரியத்தையும் சொல்றேன்னா, உங்களுடைய நிலைமைகள் இட் மே பி worst, ஆனால் தேவன் இப்பேற்பட்ட தவறுதலான இடத்துல இருந்துதான் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இருக்கிற இடமே நல்ல இடமா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க.
அப்பாவும் அம்மாவும், தம்பி கொஞ்சம் தம்பி முன்னாடி வந்துக்கிறீங்களா, பிரிஞ்சு உட்காந்துக்கிறீங்க, நல்ல பிள்ளைங்கப்பா நீங்க, பிரிஞ்சு உட்காருங்க, நல்ல பிள்ளை, சூப்பர், பரவாயில்லையே, சொன்ன உடனே கேட்டீங்களே, நல்ல பிள்ளை. மோசையோட கேரக்டர் இப்படி. இப்ப ஓரே பர்வதத்துக்கு வந்துட்டோம் வச்சுங்களேன். ஓரேப்புனாலே வறட்சியான இடமா. அதுக்கு நான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன், வறண்ட இடம். ஓரேப்னா, ஒருவேளை நீங்க நோட்டு பேனா வச்சீங்கன்னா யூ கேன் ரைட் இட் டவுன். ஓரேப்னா வறண்ட இடமா. ரெண்டாவது, வெப்பத்தை கொண்டு வருகிற இடமா. எப்படி இருக்கு? எத்தனை பேர் ரோட்ல போகும்போது இந்த கானல் நீரை பார்த்துருக்கிறீங்க? தூரத்துல போகும்போது அப்படியே தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பக்கத்துல போகும்போது, ஏன் தெரியுமா? அந்த வெப்பமானது எப்படி? அப்ப மோசே ஆடு மேய்ச்ச இடம் பயங்கரமான வறட்சியான இடம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மோசே ஆடு மேய்ச்சாரு, ஓஸ்ட். இதை யாரும் மதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அவர் வனாந்தரத்தில் இருந்தார், யாரும் மதிக்க மாட்டாங்க. மூணாவது, மாமாவோட ஆட மேய்க்கிறாட்டே, உன் வீட்டில் இருந்தாலும் என்ன செய்ய, கஞ்சியை குடிடா, எதுக்குடா இங்கே போய் பார்க்குறேன்னு சொல்ற உலகம். ஆனால் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தம் மாமாவோட ஆட மேய்க்கிறார். நாலாவது, அவர் இருந்த இடம் ஓரே பர்வதம். இது காஞ்சு போன இடம், வெப்பத்தை கொண்டு வர்ற இடம். பொதுவாக மலையினாலே மலை வந்து வெப்பத்தை தான் கொண்டு வரும். ஆனா இது வறண்ட இடம் போட்டிருக்கு, வெப்பத்தை கொண்டு வர்ற இடம் போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல இருக்கிற மோசைய ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் பண்றாரு, சோஸ் பண்றாரு, செலக்ட் பண்றாரு. இந்த இடத்துல இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் இருக்கிற இடத்தை குறித்து நீங்க யோசிக்கலாம். நான் இருக்கிற இடம் சரியில்லையே, நான் ரொம்ப ஒஸ்டான வில்லேஜ்ல இருந்து வர்றேனே, எங்க குடும்பத்துல எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கிறார்களே, என் குடும்பத்துல ஒருத்தர் கூட தகுதி இல்லை. ஒரு பையன் சொன்னான், பரமக்குடியில ஒருத்தவங்களை பார்க்க போயிருந்தோம். அந்த பையன் சொன்னான், சார் எங்க வீட்டில் இருக்கிறது 4 பேர், எங்க அப்பா அம்மா நான் என் தங்கச்சி. எத்தனை பேரு? 4 பேர். இந்த 4 பேர்ல 3 பேருக்கு வியாதி, நான் ஒரு ஆள் தான் தப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சார், அந்த சிஸ்டர் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார், சார் 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 இப்படியே தான் பேசுவாங்க சார் சார். உடனே ஒரு 10 ரூபாய் எடுத்து அவங்க பையன்கிட்ட கொடுத்து விட்டாங்க. கஷ்டப்படுறவங்க தான். அவங்க கணவர் வந்து ஹோட்டல்ல மாஸ்டரா இருக்கிறாரு. நான் சொன்னேன், சிஸ்டர் வேணாம், என்ன ஒன்றும் வாங்க வேணாம். இல்லை சார், ஒரு பூ கோர்த்தேன், அதுக்கு ஒருத்தவங்க 10 ரூபா கொடுத்தாங்க, தம்பிக்கு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப அந்த குடும்பம் வறட்சியான குடும்பமா, செழிப்பான குடும்பமா? நான் அந்த குடும்பத்தில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், உங்க வறட்சி மாறு சிஸ்டர், ஆண்டவர்கிட்ட வாங்க. இதே போல எத்தனை பேருங்க வறட்சியான இடத்துல இருக்கிறீங்க? கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை தைரியப்படுத்துகிற காரியம், உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கர்த்தர் தர விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, நான் அதற்கு பாத்திரமானவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஹalleluya. என் வாழ்க்கையில வறட்சி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், மாற்றுகிறவர். ஆனா மோசே, இதை நல்லா கொஞ்சம் கவனிங்களே. அம்மா தூங்குறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரவாயில்ல, எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்க. மோசே டைரக்டா ஓரேப்புக்கு போகல. மோசே டைரக்டா ஓரேப்புக்கு போகல. நீங்க அந்த 1வது வசனத்தை அழுத்தம் திருத்தமா படிச்சீங்கன்னா புரியும். தம்பி வாசிக்கிறீங்களா? மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். இப்ப அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி. எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? வனாந்தரத்துல, பின்புறத்தில். வனாந்தரத்தின் ஒரு ஆங்கிலத்துல போட்டிருக்கு, இந்த பேக் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா நான் இதை கொஞ்சம், இது என்ன இடமா இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்.
இந்த பேக் ஆஃப் த டெசர்ட்னா வனாந்தரத்தின் பின்புறம் போட்டிருக்கு. அது எக்ஸாக்ட்லி என்ன பிளேஸ் அப்படி சொல்லி நான் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி சொல்லியிருந்தாரு. அது அந்த இடத்தின் பேரு எத்தாம். எல்லாரும் சொல்லுங்க, ETHAM, எத்தாம். அவர் டைரக்டா ஹோரேபுக்கு போகல. ஒரு காலத்தில் அவர் பேலஸ்ல இருந்தார். பார்வோனின் குமாரனாக இருந்தவர் அதையெல்லாம் வெறுத்து விட்டு he was rejected. எல்லாவற்றையும் அவர் உதறி தள்ளிட்டு தேவ ஜனங்களோட நான் அனுபவிச்சாலும் அனுபவிப்பேன். எதை அனுபவிப்பேன்? பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிப்பேன் சொல்லி உதறி விட்டு வந்தார். பேலஸ்ல அவர் இருந்திருந்தா he might be happy, அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம், குறைவே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு மோசேயை குறித்து என்ன இருக்கு? ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆனா எங்க இருக்கிறாரு மோசே? வனாந்தரத்தில் இருக்கிறாரு, ஓரேப்ல இருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தாரு. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் வெளிப்படாதது எப்ப வெளிப்படுது? வனாந்தரத்திலையும் காட்டிலையும் வறட்சியான வெப்பம் நிறைஞ்ச இடத்துல மோசே இருக்கும்போது அவரோட ஆண்டவர் பேச துணிகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய சூழ்நிலைகளை வச்சு நீங்க ஒரு நாளும் உங்களை நீங்க எடை போட்டுறாதீங்க. பவுலின் நாட்கள்ல உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்கயா என்ற வார்த்தையை கேட்கக்கூடிய காலத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் நீங்க தாங்க உங்க ஊரை போய் கலக்க போறீங்க. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் என் ஊரை கலக்க போறேன்னு சொல்லுங்க. அதுக்காக போற வழியில ஏதாவது ஊரை தனி இருந்தா அதை கலக்கிறாதீங்க. ஊர்ல இருக்கிற ஜனங்களை நாம் கலக்கி தேவனுக்காக நம்ம கொண்டு வர போகிறோம். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா கரங்களை தட்டி கூட ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களே. ஹalleluya, come on, give him praise. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, மோசே தன்னுடைய இந்த ஆடுகளை மேய்க்கிற வேலையை எத்தாம்ங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். இந்த எத்தாம்ல இருந்து ஸ்தோத்திரம் ஓரை பர்வதம் கவனிக்கிறீங்களா எல்லாருமே? எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? எத்தாம். ஆனா அது பைபிள்ல நோட் பண்ணல. ஆனா நான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றேன். இந்த வனாந்தரத்தின் பின்புறம், அதாவது எத்தாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. எங்க வரைக்கும் போறாரு? ஓரேப் வரைக்கும் போறாரு. எங்க வரைக்கும் போறாரு? எல்லாரும் சொல்லுங்களேன், எங்க வரைக்கும் போறாரு? ஓரேப் வரைக்கும் போறாரு. ஆனா ஓரேப்ல ஆண்டவர் ஒரு பயங்கரமான என்கவுண்டர் கொடுக்கிறார். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இந்த எத்தாம் இருக்கு பாத்தீங்களா, வனாந்தரத்தின் பின்புறம். இந்த வனாந்தரத்தின் பின்புறத்துல இருந்து ஓரேப் வர்றதுக்கு பாத்தினூர்ல இருந்து இது வரைக்கும் நினைச்சிடாதீங்க, 48 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 48 கிலோமீட்டர். டயர்ட் ஆயிருப்பாரா? ஆயிருக்க மாட்டாரா? எத்தாம்ல இருந்து வனாந்தரத்தின் பின்புறத்திலிருந்து எங்க வர்றாரு மனுஷன்? ஓரேப்புக்கு வர்றாரு. இது சாதாரணமாய் 1 கிலோமீட்டர் இல்ல, 2 கிலோமீட்டர் இல்ல, 48 கிலோமீட்டர். இந்த 48 கிலோமீட்டர் அவர் கடந்து வரும்போது நிச்சயமா he might be tired. அவர் பலவீனப்பட்டிருக்கலாம், சோர்ந்திருக்கலாம். ஆனால் சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? சூழ்நிலையை மாத்துகிறார். இப்பதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். போதும், ரொம்ப நன்றி. இன்னொன்னு, இந்த ஓரேப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஓரேப்புங்கிற வார்த்தைக்கு ஏயா இது என்னப்பா ஆஃப் ஆக மாட்டேதா? தூக்கி கீழே போட்டுருங்க டப்புன்னு. தேவ பர்வதம் என்று போட்டிருக்கு. எத்தனை பேர் வாசிங்க? 1வது வசனத்துல தேவ பர்வதமாகிய ஓரேப். தேவ பர்வதமாகிய ஓரேப் என்னதான்? எல்லாரும் பைபிளை பாக்குறீங்க, சூப்பர். தேவ பர்வதமாகிய ஓரேப். இது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, the mountain of God அப்படின்னு போட்டிருக்கு.
அப்ப அந்த மலை யார் தங்குற மலை? தேவன் தங்குகிற மலை. வறட்சியான மலை தான், வறட்சியான ஓரைப்பு தான், வெப்பம் இருக்கிற இடம் தான். ஆனா அங்க யார் இருக்கா? நமக்குள்ளேயும் நிறைய கசப்புகள் இருக்குல்ல, நிறைய பிரிவினவாதங்கள் இருக்குல்ல, நிறைய போராட்டங்கள் இருக்குல்ல, வியாதிகள் இருக்குல்ல. கர்த்தர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், வாழ்கிறார். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா. எப்பையும் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர் யாரோட இருக்கிறார் தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு பாடல், அழகான பாடல். சுமி இன்னும் கொஞ்சம் காடு கீழே வாங்கல. ஓ சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சர்வ வல்லவர் உனக்குள் இருக்கின்றார், சகலமும் செய்வானி கலங்காதே, சகலமும் செய்வானி கலங்காதே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும். ஹalleluya. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்களேன், பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்களேன். என்னைய பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்களேன். அவங்கள பார்த்து கை முடிச்சா கூட கையை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹalleluya. ஆமென். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பாருங்க. இந்த இவ்வளவு காரியங்களை நான் சொன்னேன். எத்தனை கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பார். மாமனார் ஆட மேய்ச்சார், வனாந்தரத்துல இருந்தார். எவ்வளவு ஒஸ்டான ஆடு மேய்க்கிற வேலை. ஆனால் யாரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்? மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? நம்மையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். We are the chosen generation, a royal priesthood. தேவன் நம்மை அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்காக வாழும்படி ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கிற இடம் மோசமான இடமாய் இருக்கலாம், தவறுதலான இடமாய் நீங்கள் கருதலாம். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். You will be my witness. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. மோசே அரண்மனையில இருந்து சாதிச்சதை காட்டில எங்க வந்து சாதிச்சாரு? வனாந்தரத்துல வந்தாங்க சாதிச்சாரு. அப்பா அம்மாவை இங்க பார்த்துன்னு இருக்கு. 1980 பாம்பே ராஜஸ்தான்ல இருந்து வரும்போது தண்ணியே இருக்காதான். அதே அம்மா சொல்லுவாங்க, டே இப்பெல்லாம் மீட்டிங் நடத்தினா நம்ம சபையில இத்தனை பசங்க இருக்கிறாங்க, கேரல்ஸ்னா 4-5 வண்டியில போறோம், ஒரு மீட்டிங்னா சர்விங் பண்றதுக்கு, சாப்பாடு சர்விங் பண்றதுக்கு ஏராளமான பசங்களை கத்த நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா அப்பாதான் போலீஸ் ஸ்டேஷன் ஓடுவாங்களாம், அப்பாதான் தண்ணி எடுப்பாங்களாம், அப்பாதான் பாத்திரம் எல்லா தூக்குறது எல்லாவற்றிலும் அப்பாதான் சொல்லுவாங்களா, ஆளினால் அந்த மாதிரி. ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த நேரம். அவருடைய சித்தப்படி சரியாய் செய்திருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில தவறுதலா நீங்க நினைக்காதீங்க. யோபோட வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் அவர் தவறுதலா சொல்லல. நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுத்தீங்க, ஸ்தோத்திரம் சொன்னார். தேவரி சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில நல்லா சொல்லுங்களேன் ஆணித்தரம். ஐயா அம்மா தூங்கிறாதீங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்க தூங்குனா அவங்கள தட்டி எழுப்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஹalleluya. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவர், நேர்த்தியா செய்கிறவர். ஹalleluya. சோர்ந்து போகாதீங்க. இப்ப இந்த ஓரேப்ல இப்ப பாயிண்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஓரேப்ல மோசமான இடத்துல இருக்கிறாரு.
மோசமான வேலையை செஞ்ச மனுஷன் உலக மக்களால கருதப்படுறோம் பாத்தீங்களா, மாமனார் ஆடமைக்கிறான் அப்படின்னு சொல்ற நிலைமையில் இருந்த மனுஷன் கர்த்தர் இந்த இடத்துல செலக்ட் பண்றாருங்க. முதலாவது நான் கொடுக்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது எல்லாத்துக்கும் லேண்டுன்னு வரும், இடம்னு வச்சுங்களேன். முதலாவது கர்த்தர் மோசேக்கு இந்த ஓரேப்ல தரிசனமாகிறார். ஆங்கிலத்தில் சொல்றேன், the land of vision. எதை கொடுக்கிறாரு தேவன்? தரிசனத்தை கொடுக்கிறாரு. தரிசனத்தை எதுல பார்ப்போம்? தரிசனத்தை எதுல பார்ப்போம்? கண்களால அல்ல, கண்களால அல்ல, விசுவாசத்தினால. கண்ணால பார்த்தோம்னா இது நடக்காதுன்னு நினைப்போம். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, தரிசனம் எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனையா முடியாது. மோசே காட்டுக்குள்ள இருந்தாரு, வனாந்தரத்தில் இருந்தாரு, ட்ரை பிளேஸ்ல இருந்தாரு. பட் காட் செலக்டட் மோசஸ். ஏன் அநேக ஜனங்கள் இல்லையா? பார்வனுடைய அரண்மனையில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்களே. ஏன் ஆண்டவர் மோசையை செலக்ட் பண்ணணும்? there is a purpose. ஆண்டவர் மோசையை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்களை குறித்து. ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் சொல்ற வார்த்தையை நீங்க விசுவாசத்தோட சொல்லணும். அதுல தான் இருக்கு வேல்யூ. உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். என்ன பல்லிப்புத? உங்களை பத்தி தேவன் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். யாருமே சிம்பிளா இந்த இடத்துல இல்ல. பெரிய நோக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்ப முதலாவது வார்த்தை the land of vision. எழுதினவங்க எழுதிக்குங்க. முதலாவது ஓரேப்ல கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகிறார். the land of vision, the land of vision. அந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் கண்ணதாசன் ஆஃப் பண்ணிருங்களேன். குளிருதா? வீட்டில் வரும்போது ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. இப்படிதான் பாருங்க. புனித மார்ட்டின்கிறவர், புனித மார்ட்டின், அவர் இருந்த காலத்தில் அவர் ஒரு மிஷனரி. அவர் ஒரு ராணுவத்தில் வேலை பார்த்தாராம். யாரு? புனித மார்ட்டின் ஒரு ராணுவத்தில் வேலை பார்த்திருக்காரு. அம்மா கவனிங்க, கதை சொல்றேன். புனித மார்ட்டின் மிலிட்டரியில ஒர்க் பண்ணியிருக்கிறார், ராணுவத்தில் வேலை பார்த்திருக்கிறார். அப்ப இவங்க எல்லாரும் ஃபீல்டுக்குள்ள போயிட்டாங்களாம். எப்படி நம்ம ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி இடங்கள்ல ஃபீல்டுக்குள்ள இறங்குறாங்க, அந்த மாதிரி காட்டுக்குள்ள. அந்த இடத்துல ஒரு ஏழையானவன், ட்ரெஸ் கூட இல்லையா, ஒரு கோவனை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு குளிர்ல உட்கார்ந்து நடுங்கிக்கிட்டு இருக்காரு. புனித மார்ட்டின் தன்னுடைய ராணுவ உடை எல்லாவற்றையும் போட்டுட்டு குளிர் தாங்க முடியாம இருக்கனால மேல ஒரு பெட்ஷீட் ஒண்ணு போத்திருந்தாரா. இந்த ஏழை மனுஷன் ரோட்ல உட்கார்ந்து அப்படியே நடுக்கிக்கிட்டு இருக்காரா. இவங்க வந்ததை பார்த்து புனித மார்ட்டின் இவங்களை போல அநேக மிலிட்டரி மேன் வர்றதை பார்த்து இவங்க ஏதாவது தரமாட்டாங்கன்னு சொல்லி இவங்களை ஏறிட்டு பார்த்தானா. அந்த ஏழை ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிற அந்த மனிதன், இந்த புனித மார்ட்டின் என்ன செஞ்சார் தெரியுமா? தான்கிட்ட இருந்த ஒரு பெட்ஷீட்டை தூக்கி பிடிச்சு தரன்னு மேல இருந்து கீழே வரை கிழிச்சாராம். கிழிச்சு ஒரு பகுதி இவர் வச்சுக்கிட்டார, ஒரு பகுதி அவன் மேல போத்திட்டு இவர் வாட்டில் போயிட்டாராம். லாஸ்ட்ல புனித மார்ட்டின் இந்தியாவுக்கு வந்து பாம்பேல கல்லூரிகள், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சு ஏழை எளிய ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார். அவங்களுடைய சகோதரி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் ஒரு வார்த்தை போட்டுருச்சு, நான் வாசிச்சேன் அதை. 50 அடி சுவர்ல கூட ஏறிடலாமா. பெண்களுக்கு கல்வியவே கொண்டு வர முடியாதான் அந்த காலத்துல. 50 அடி சுவர்ல கூட ஏறிடலாமா, அது கூட ஈஸி. ஆனா பெண்களுக்கு கல்வியை புகுத்துறது என்பது இட்ஸ் வெரி ஹார்ட். உடனே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அங்கிருந்து ஒரு சகோதரியை வர வச்சு, ஏன்னா பெண்கள் மத்தியில போய் சொல்லணும்ல, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ல.
பெண்களுக்குள்ள போய் பயங்கரமான காரியத்தை செஞ்சு ஸ்கூல்ஸ் காலேஜ்னு சொல்லி நிறுவி பயங்கரமான காரியத்தை செஞ்சாங்களாம். பயங்கரமான காரியத்தை செஞ்சாங்களாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலைமைகள் மோசமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம் பெருசா இருக்கும், தடைபடவே படாது. எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்களேன், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் தேவன் செய்ய நினைத்தது. ஓ ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறார், ஒரு மதிலாக நிறுத்த போகிறார், ஒரு அரணாக நிறுத்த போகிறார், சாட்சியாக நிறுத்த போகிறார். தேவனுக்கு மகிமையாக நம்மை வாழ செய்ய போகிறார். ஆரம்பத்தில் சாதித்ததை காட்டிலும் முடிவில் கர்த்தர் ஒரு சம்பூர்ணத்தை தர விரும்புகிறார். ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமா. முதலாவது பாருங்க, மோசேக்கு அந்த இடத்துல பெரிய என்கவுண்டர் கிடைச்சிச்சு. God appeared to Moses. தேவன் மோசேக்கு தரிசனமான. இன்னைக்கு நமக்கு தரிசனம் தேவை, தரிசனம் தேவை. இன்னைக்கு ஏன் தெரியுமா நமக்கு தரிசனம் இல்லை? சபையில ஜெபிக்கும் போது நம்ம கண்ணே மூடுறதில்லை, அப்புறம் எப்படி தரிசனம் கிடைக்கும்? நான் சொல்றது ரைட்டா தப்பா? ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும், அப்பதான் கண்ணை மூடுவோம். இல்ல பாருங்களேன், நீங்க நல்லா பாருங்க, யாரெல்லாம் சபை நேரத்தில், ஆறாவது நேரத்தில், ஜெப நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் கண்ணை திறந்து இங்கே அங்கே வேடிக்கை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா அவங்கள வாட்ச் பண்ணுங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் உண்மையா ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனை வரதான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான். ஏன் பயப்படுறீங்க? உண்மையா கர்த்தரை தேடுங்க. முதலாவது மோசேக்கு கர்த்தர் தரிசனமானார். ஆங்கிலத்தில் சொல்றேன், இந்த லேண்ட் ஆஃப் விஷன். தரிசனம் நமக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தரிசனம் தேவை. ஐயா, உங்க வாழ்க்கையில தரிசனம் இருந்துச்சுன்னா நீங்க 10 வருஷத்துல செய்யறத ஒரே வருஷத்துல செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுதான் தரிசனம். 10 வருஷத்துல போராடி 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 நாம் சாதிக்கிறத காட்டிலும் தேவன் கொடுத்த தரிசனம் நமக்குள்ள இருக்குமானால், பவுல் சொல்லி இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே? அம்மா எல்லாரும் சொல்லுங்களேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. God has given me the strength to overcome all. எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பலன் கொடுத்திருக்கிறார். அநேகர் சாதிக்க போறீங்க, ஆனா ஒண்ணே ஒண்ணு, தரிசனம் வேணும், தரிசனம் வேணும், தரிசனம் வேணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுவோமா? கண்ணை மூடுங்களேன், கையை 2 கையும் உயர்த்துங்களேன். ஹalleluya. ரிபாஷக தரபலர கரதுர ரிபால கரதுர வியாலரபல. கேளுங்களே, ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுங்கப்பா. நான் செய்கிற பிசினஸ்ல தோல்வியா இருக்கேன், எனக்கு தரிசனம் தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் நான் தோல்வியோடு காணப்படுறேன், எனக்கு தரிசனம் கொடுங்க. நான் எழுதுகிற எல்லா காரியங்களும் எக்ஸாம்ல நான் தோல்வியா இருக்கிறேனே, எனக்கு தரிசனம் கொடுங்க, தரிசனம் கொடுங்க, தரிசனம் கொடுங்க. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, அப்பா எனக்கு தரிசனம் தாங்கப்பா. கடனோட இருக்கிறேனே, என்னை இதுல மீட்டெடுங்கப்பா, எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க. ஹalleluya. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலையே. தரிசனம் கொடுங்க, எனக்கு தரிசனம் கொடுங்க. அம்மா கேளுங்களேன், தரிசனத்துக்காக காத்துருங்களேன். சிஸ்டர், தரிசனத்துக்காக காத்துருங்க. பிரதர், தரிசனத்துக்காக காத்துருங்க. இன்னைக்கு நமக்கு தரிசனம் தேவை. ஏன் முடக்கப்பட்டு, ஏன் கைவிடப்பட்டு, நெருக்கப்பட்டு
உதவியற்ற நிலைமையில் இருக்கிறோம் தெரியுமா? நமக்குள்ள தரிசனம் இல்லை, நமக்குள்ள தரிசனம் இல்லை, நமக்குள்ள தரிசனம் இல்லை, நமக்குள்ள தரிசனம் இல்லை, நமக்குள்ள தரிசனம் இல்லை. தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. என்னோட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு, கண்ணை திறங்க, அவன் அவன் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். பேர் ராஜா, நல்ல பையன், ரொம்ப அன்பா பேசுவான். அவன் என்னோட சிங்கப்பூர்ல படிச்ச பையன். டெய்லி நைட்டு சும்மா நாங்க ஏதாவது மிட் நைட் ரூம்ல இருந்து உள்ளக்க வந்தோம்னா, ஹாலில் வந்தோம்னா இப்படிதான் இருக்கும் ஹால். இப்படியே கையை ஆட்டிக்கிட்டு இப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு, அந்நிய பாசையில ஜோம் பண்ணிக்கிட்டு அப்படியே போய் குப்புற விழுந்து பெட்ல விழுந்து படுத்துருவான். அவனுக்கு கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காதான். யாரை பிடிக்காது? அதுக்கு யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நானும் கருப்பு தான். கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அவன் கருப்பர்கள் மத்தியில் தான் போய் ஊழியம் செய்யறான். ஏன்னா இவனுடைய சித்தம் இப்படியா இருந்திருக்கு, ஆண்டோடைய சித்தம். ஆனா இவன் இந்தியாவில இருந்து சாதிக்காத இப்ப ஜாம்பியாவில் போய் சாதிக்கிறான். இட்ஸ் a part of Africa. அவன் அங்கேயே பார்த்தீங்கன்னா போய் லேண்ட் வாங்கி கார் வாங்கி பயங்கரமாக க்ரோன் அப் ஆயிட்டான். கர்த்தர் அவனை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், நோக்கம் வச்சிருக்கார். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க நம்மளை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். என்ன குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் வாயை திறந்து நன்றி சொல்ல விரும்புறீங்க? என்ன குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவர்? அது சாதாரணமான நோக்கம் அல்ல, அது வெளியேறப்பட்ட தரிசனம். நான் இப்பொழுது தோட்டு போனவனாக காணப்படலாம், ஆனால் என் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனமானது பெரிய தரிசனம். அது ஒரு நாளும் மாறாது. ஹalleluya. நானும் பாத்தீங்கன்னா யுஎஸ் போயிருந்தேன் 2014ல. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 10 வருஷம் வீசா, எல்லாரும் இருப்போம்ப்பா. ஒரு பாஸ்டர்லாம் ஒருத்தர் அவர் பிளேஸ் நான் சொல்ல, ஏன்னா லைவ் போகுதுல, அவர்லாம் என்னைய அரௌண்ட் வி ஸ்டே பேக் ஹியர், இங்கேயோ தங்குவோம் அப்படி சொன்னார். நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, பாஸ்டர் எனக்கு ஊழியம் இருக்கு. 6 வருஷம் கழிச்சு என் நம்பரை கண்டுபிடிச்சு அவர் மீண்டுமா வந்தாரு. அரௌண்ட் வாட் யூ ஆர் டூயிங்னு கேட்டாரு. பாஸ்டர் ஐ அம் டூயிங் மினிஸ்ட்ரி வித் மை டாட். நான் எங்க அப்பாவோட ஊழியம் செய்கிறேன். நம்ம லைவ் எல்லாம் அவர் பார்த்துட்டு சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய நினைச்சிருக்கிறார் அருண், அதனாலதான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொன்னார். நான் எதுக்காக சொல்றேன், நம்ம நோக்கம் நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடாது. யாரோட நோக்கம் நடக்கணும்? தேவ நோக்கம். ஒரு நல்ல பாடல் தம்பி, கொஞ்சம் காடை எஃப்ல வாங்கல. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீ. என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் நான், கண்ணீரும் கவலையும் தீரும் மன்னா. ரெட்டிப்பான கங்கை பேர ரட்சகரலை தீடுவார். ரெட்டிப்பான கங்கை பேர ரட்சகரலை தீடுவார். நான் சொல்றேன் தம்பிமாருக்கு, நான் சொல்றேன், ஒரு நோக்கம் இல்லாம ஒரு லக் இல்லாம வாழ்ந்துடாதீங்க, தரிசனம் இல்லாம வாழ்ந்துடாதீங்க. we need a vision. மத்தவன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அதனால நானும் படிக்கிறேன், படிக்கவே படிக்காதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க அந்த பிசினஸ் பண்றாங்க, நான் அதே இது பண்ணுவேன் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அவங்களுக்கு மாசம் 50,000 வருமானமா, அதனால நானும் செஞ்சா எனக்கு 50,000. அம்மா ஐயா 50,000 கொஞ்சம் அமௌண்ட். கர்த்தர் இதை காட்சியில் ஒரு பெரிய நோக்கத்தையே உங்க மேல வச்சிருக்கிறார். அவன் வாங்குற 50,000 ரூபாய் வேணுமா, இல்ல கர்த்தர் எனக்காக ஒரு புதிய பாதையை வச்சிருக்க அது வேணுமா? கர்த்தர் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற நோக்கம் நடக்கணும்.
ஹalleluya. அப்படி அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்களேன். ஃபர்ஸ்ட் the land of vision. இரண்டாவது மூணாவது வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். பாருங்க, இந்த முட்செடி என்ன செய்யல? இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளுடைய வல்லமையை நான் உங்ககிட்ட டிக்ளேர் பண்ணிட்டு போறேன். அந்த முட்செடி என்ன ஆகல? பர்ன் ஆகல, எரிஞ்சு போகல, கன்சியூம் ஆகல. நான் கிட்ட போய், எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கிட்ட போய், நான் கிட்ட போய் எதை பார்ப்பேன்ல? அற்புத காட்சியை பார்ப்பேன். தூரத்துல இருந்தே பார்க்க கூடாது. நம்ம அற்புத காட்சிக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு கிரேட் சைட்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? சின்ன சைட் இல்ல, சின்ன பார்வை இல்ல, பெரிய பார்வை. எல்லாரும் சொல்லுங்களேன், கையை இப்படி வச்சுக்கல. எல்லாரும் இப்படி கையை இப்படி வச்சுக்கல. ரெண்டு கையும் உயர்த்துங்க. சொல்லுங்களேன், எத்தனை பேர் கையை உயர்த்தி இருக்காங்களோ தெரியல. உயர்த்தல. கமான் சொல்லுங்களேன், ஏன் பார்வை, நான் சொல்ற மாதிரி சொல்லணும், ஏன் பார்வை எப்பயும் பெருசாதாங்க இருக்கணும். எப்பயும் ஏன் பார்வை பெருசாதான் இருக்கும். ஹalleluya. ஆமென். அதுக்காக கையை மட்டும் உயர்த்திட்டு பார்வையை பெருசாக்காம விட்டுறாதீங்க. விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஐயா, நம்ம சின்ன ஆளுதேன், ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் எத்தனை சத்தம் வர மாட்டேங்குது. நான் சின்ன ஆளுதேன், ஆனா எனக்குள்ள இருக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் சின்ன ஆளுதேன், ஆமென், ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என்ன பிரிஸ்கில்லா? நம்ம சின்ன ஆளுதேன், ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. அவர் பாருங்க, நான் தூரமாவே நின்று இந்த அற்புத காட்சியை பார்க்கிறேன் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? கிட்ட போய், let me come closer to, அத பக்கத்துல வந்து நான் என்ன செய்யட்டும்? இந்த அற்புத காட்சியை பார்க்கட்டும். இன்னைக்கு பாருங்க, அநேகர் சொல்லுவாங்கல்ல சர்ச்சுக்கு, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யட்டும், அப்புறம் நான், நீ வரவும் வேணாம், அற்புதம் என்ன செய்யாது. அப்படி இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆங்கிலத்தில் அழகா போட்டு, it shall be added to you. இது நம்முடைய வாழ்க்கையில பெருகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா the land of vision, இரண்டாவது the land of miracle, அற்புத பூமியா. எது எது அற்புத பூமி? ஓரே வனாந்தரம். எப்படிப்பட்டதா? எத்தனை பேர் வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கு. ஐயா வேலை இல்லை, ஐயா வருமானம் இல்லை, ஐயா என் கணவர் ரசிக்கப்படல, என் மனைவி ரசிக்கப்படல, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேன், வறட்சி 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 வறட்சி. ஆனால் இந்த வறட்சியை, வனாந்தரத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார்? அற்புத பூமியாக கர்த்தர் மாற்ற போகிறார். அற்புதத்தை சந்திக்க போகிற மனிதர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு கமோன், நல்ல உற்சாகமா ஹalleluya, ஹalleluya. அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, நம் கண்ணை அதை காணும். ஹalleluya. கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். ஆமென். அதுக்கு அடுத்து பாருங்க 4வது வசனத்தை குயிக்கா வாசிக்கிறீங்களா? அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். போதும். இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு? இந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, the land of calling. மோசே அழைச்ச இடம் அது. the land of calling, the land of calling. first the land of vision, இரண்டாவது the land of miracle, மூணாவது the land of calling, அழைப்பு. நீங்க இருக்கிற இடம் மோசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை அழைச்சிருக்கிறாரு. மோசே எந்த இடத்துல இருக்கிறாரு? வனாந்தரத்துல, ஓரேப்ல இருக்கிறாரு. வெப்பம் நிறைஞ்ச பகுதி, பயங்கர வெயில் நிறைஞ்ச பகுதி, வறட்சியான பகுதி. ஆனா அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசே அழைக்கிறார். இந்த இடத்துல நம்மையும் கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களை, பங்குள்ளவர்களை மாற விரும்புறீங்க? கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹalleluya. தேவனை விட்டு பின்வாங்குகிற இருதயம் உள்ள மனுஷனை கர்த்தர் சபிக்கிறார். அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமா வாழணும். கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார், நோவாவை அழைச்சார், தாவீதை அழைச்சார், தானியேலை கர்த்தர் அழைச்சார், பவுலை கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை அழைக்கிறாரு. சூப்பர். அதாவது இதோட வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை கூப்பிடுறாருன்னு அர்த்தம். கர்த்தர் என்னை அழைக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு.
மனுஷன் கூப்பிட்டு கேட்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கூப்பிட்டா அதுக்குதான் ஆண்டவர் இங்க என்ன செஞ்சிருக்கிறார், 2 முறை கூப்பிட்டு இருக்காரு மோசே. ஏன்னா ஒரு முறை கூப்பிட்டா கூட என்ன செய்யாது, மனுஷனுக்கு திடீர்னு காது கூட வனாந்தரத்தை சாப்பிடாம கிடந்து வர்றாரு, தண்ணி கிடைக்காம வந்திருக்கிறாரு, காது கட்டி, அது என்ன கண் கட்டி, எல்லாமே இருட்டி இருளில் கிடக்கிற மாதிரி இருப்பாரு. அதனால கர்த்தர் என்ன செய்கிறாரு, மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. கர்த்தர் நம்மையும் இந்த வனாந்தரமத்தில் வாழுகிற நம்மை அவர் பார்த்து கூப்பிடுகிறார். சிஸ்டர் சிஸ்டர், பிரதர் பிரதர், மகனே மகளேன்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறார், அவர் அழைக்கிறார் 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 அழைக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறந்து இருக்கட்டும். டெய்லி வேதத்தை வாசிங்க, ஆவியான வசனத்தின் மூலமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை பயங்கரமானது, வல்லமையானது. 11:30 ஆயிடுச்சு, நம்ம அப்படி வேகமா மூவ் ஆகலாம். ஹல்லேலூயா. 5வது வசனம், அந்த பக்கத்தை விட்டுறாதீங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டே சேராயாக, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பாத்தீங்களா? இப்ப இந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? அடுத்த பாயிண்ட், the land of holy. எத்தனை பாயிண்ட் சொல்லிருக்க? 1 2 3 4 5. சரி 4ஆ? ஆமா, இது 4th டாபிக். என்னன்னா the land of holy. வறட்சியான இடத்தை இங்க ஆண்டவர் எப்படி சொல்றாரு, பரிசுத்த பூமி. அங்க சிஸ்டர், உங்க வாழ்க்கையில வறட்சி இருக்கா? உங்களதே கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ அழைக்கிறாரு. சூழ்நிலையை தான் பார்க்காதீங்க. இந்த பல்லவி எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? மைனர் கொடுங்க, இல்ல இன்னும் கீழே போங்க, டி மைனர் போங்க, மேஜர் கொடுங்க. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ. அநேகர் ஃபீல் பண்றீங்கல்ல, என் சூழ்நிலை மோசமா இருக்குன்னு சொல்லி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நம்ம ஒரு புதிய பிறவிங்க. கர்த்தர் நம்மள ஒரு ஸ்பெஷல் காலிங்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஸ்பெஷலா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நம்ம நிற்கிற இடத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். மோசேங்க கிட்டி சேராத. Where you stand, that's a place of holy. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அதுக்காக ஒயின் ஷாப்ல போய் நின்றுக்கிட்டு நம்ம நினைச்சிட கூடாது, நான் நிற்கிற இடத்தை பரிசுத்தமாக்க ஆண்டவரே சொல்லிடுறாரு. யார் வந்தாலும் அதை எப்படி மாற்ற முடியாது. நம்மளா போய் வலையில மாட்டிக்கிட்டு தப்பிக்க நினைச்சா இது எப்படி? இட்ஸ் நாட் பாசிபிள். இது சாதகமே இல்லை. அதனால தேவ பிள்ளைங்க, மோசேயை கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, நமக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 6வது வசனத்தை வாசிங்களேன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். இங்க ஆண்டவர் தன்னை என்ன செய்யறாரு? அடையாளப்படுத்துகிறார். அடையாளப்படுத்துகிற பூமி. தேவன் தன்னை மோசேட்ட என்ன சொல்றாரு? அடையாளப்படுத்துகிறார். the land of identity. தேவன் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். நான் யாரோட தேவன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? சாதாரணமா தேவன் மோசேய கூப்பிடல. நான் எதுக்கு சொல்றேன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவருங்க. உனக்குள்ளே இருக்கின்ற நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். உண்மையிலே நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர்னா பாடுங்க. சின்னவரா இருந்தா பாடாதீங்க. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர்னா come on sing with me. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சின்னவர் நீங்க நினைச்சீங்கன்னா பாடவே வேணாம். எத்தனை பேர் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்னும் பெரியவர். come on. உனக்குள்ளே இருக்கின்ற நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கிறார்.
அதிசயம் செய்வானி கலங்காதே, அதிசயம் செய்வானி கலங்கா. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமை. ஹalleluya, ஆமென். விசுவாசம் உள்ளக போய்கிட்டே இருக்கணும், நம்பிக்கை உள்ளக போய்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த சபையை விட்டு வெளியில போனவன, நான் சாதாரண ஆரோன் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு விசுவாசத்தோட போங்கள. வருகிற வாரம் வரும்போது you will be the witness, நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்பீங்க. ஹalleluya. மோசே பேலஸ்ல இருந்து சாதிக்காதத வனாந்தரத்துல இருந்து சாதிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்போம்ல. ச்சே, அவ்வளவு பணம் இருந்துச்சே, அவ்வளவு பணத்தை இழந்துட்டோமே, அப்ப இதை செஞ்சிருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோமேன்னு யார் நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாம் இருக்கும்போது நீங்க செஞ்சீங்கன்னா உங்க திறமையை சார்ந்துருவீங்க. ஆனா எதுவுமே இல்லாத நேரத்துல கைவிடப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா அப்பதாங்க கத்தரை சார்ந்து நிற்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? கத்தரை சார்ந்து வாழ்றதாங்க நமக்கு ரொம்ப மேன்மை. அடுத்த வார்த்தை 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய போதும் ஐயா, தேனும் ஓடுகிற. போதுங்க, ரொம்ப நன்றி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். இது ரொம்ப அற்புதமான பாயிண்ட். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். ஒரு நிமிஷம், ஆண்டவர் மோசேயை எப்படி சொல்றாரு? எகிப்தியரின் கைக்கு என் ஜனங்களை விடுதலையாக்கணும்னு ஆண்டவர் பாரப்படுறாரு. மோசே அந்த தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் விடுதலை வந்துச்சா, இல்ல அதுக்கு முன்னாடியே விடுதலை வந்துருச்சா? ஆனா நான் சொல்லுவேங்க, மோசே அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே எப்ப கர்த்தர் பேச ஆரம்பிச்சாரோ அதுக்கு முன்னாடியே விடுதலை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கர்த்தருடைய மனசுல இருக்கிறத he spoke with Moses. அப்ப ஏதோ ஒண்ணு என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. எப்பயும் நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கும் பாருங்க. என்னடா ஆண்டவர் சொன்னாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஒண்ணு நடக்கலையே. அவிசுவாசத்துக்குள்ளே போயிடாதீங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டா. கம் ஆன். ஓ முடிப்பா, எல்லாம் முடிப்பா. பேஸ் மட்டும். ஓ நன்மையால் முடித்திடுவா. ஓ செய்வா, எல்லாம் செய்வா. ஓ செய்யாமல் இருக்க மாட்டா. என்ன குறிச்சு கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் எல்லாவற்றை கர்த்தர் செய்வா, நன்மையால் முடித்திடுவா. ஆமென், ஹalleluya. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த இடத்துல வார்த்தையை மோசேட்ட சொல்றாரு. ஆனா இப்பயே என்ன ஆரம்பிச்சிருச்சு? விடுதலை ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க, the land of deliverance. land of deliverance. கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை கொடுக்கிறாருங்க. This is a place of deliverance. இது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய இடம். எத்தனை பேர் நம்புறீங்க? இது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய இடம். Just obtain it. அது அப்படியே சுதந்திரீங்க. கர்த்தர் எனக்கு செய்யாம வேற எந்த ஜாதிக்கு செய்ய போறாரு? இப்படிப்பட்ட சீர பெற்ற ஜாதி தாங்க நம்ம. பின்னையும் பாத்துறாதீங்க, கீழையும் பாத்துறாதீங்க. அதற்கு மாறாக மேல பாருங்க, பரலோகத்தை முன்ன பாருங்க. நான் மீண்டும் சொல்றேன், பின்ன பாத்துறாதீங்க, கீழையும் பாத்துறாதீங்க. கர்த்தர் நம்மளை குறிச்சு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. விடுதலையை தர விரும்புகிறாரு, விடுதலையை தர விரும்புகிறார், விடுதலையை தர விரும்புகிறார், விடுதலையை தர விரும்புகிறார். சிஸ்டர் ரமணி, பயப்படாதீங்க, கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார்.
சூழ்நிலைகள் மோசமாயிருக்கிற கர்த்தர் விடுதலை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ராஜமான ஒரு தாயார் அந்தமான்ல இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் ரமணி சிஸ்டருடைய ரிலேட்டிவ் தான். ஹாஸ்பிட்டல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, அவங்களுக்கு விபத்து ஆகிப்போச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வராங்க, எல்லா டியூப் அப்படியே தொங்குது, யூரின் டியூப் எல்லாமே. நடக்க முடியாது, தூக்கி தான் வைக்கணும். எல்லாமே ட்ரிப் ஓடிக்கிட்டு இருக்கு, யூரின் டியூப் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட தூக்கி கொண்டாந்தாங்க சர்ச்சுக்கு முன்னாடி. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி வரேன். அப்போ ஐயா எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் பார்த்தா 15 நாளில் அடுத்து சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சூழ்நிலையை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுகிறவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நம்முடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறவர். நீங்க ஒருவேளை சாதாரணமான ஒரு வீட்டில் இருக்கலாம், கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. The land of deliverance. அடுத்த 2 வார்த்தை குயிக்கா பார்த்துட்டு போயிடலாம். 21 வசனம், அதே 3வது அதிகாரம் 21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயை கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதை இங்கிலீஷ்ல சொல்றாரு, the land of promise. தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிற இடம், ஸ்தலம். எந்த இடம்? ஓரேப்னா வறட்சியான இடம், வெயிலான இடம், வறண்டு போன இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தம் பண்றாருங்க. நான் இப்பயே உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேருங்க வறண்டு போய் கிடக்குறீங்க? யாரும் கையை உயர்த்த மாட்டீங்க. ஏன்னா உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டாதான் எங்கேயோ போயிருப்போம்ல. ஆனா அநேகர் சரி உயர்த்தாம இருப்பீங்க. ஆனா உங்க வறுமையை கர்த்தர் மாற்றுவார், வறட்சியை கர்த்தர் மாற்றுவார், உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். வறட்சியான இடம் தான். ஆனா பாருங்க இப்ப இருக்கிற காலத்தை பாருங்க, உலகம் எப்படி? ராபின்ட்ட பணம் இருக்கா? ராபின். ஆனா ஒருத்தட்ட பணம் இல்லைன்னா. ஆனா ஆண்டவர் ஆப்போசிட்டுங்க. எங்க வறட்சி இருக்கோ அங்கேதாங்க உள்ளக்கு வருவார். எங்க வறுமை இருக்கு ஆண்டவர் அங்கேதான் உள்ளக்க வருவார். ஏன் தெரியுமா? வறுமையிலே உட்கார்ந்து சாகடான்னு சொல்லி இல்ல, வறுமையிலிருந்து தூக்கி நிறுத்துறதுக்கு நம்ம ஆண்டவர் போதும். ஹalleluya. அடுத்து ஒரே ஒரு வார்த்தை ஃபைனலா 14வது வசனம், அதே 3வது அதிகாரம் 14. நீங்க வீட்ல போய் நல்லா வாசிங்க. தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, மோசே சொல்றாரு, ஐயா ரொம்ப நன்றி ஆண்டவரே, நீங்க என்னை அனுப்புனீங்கன்னா நான் போவேன். அவங்க யாரா உன்னை அனுப்புனான்னு கேட்பாங்களே. நம்மகிட்டே லெட்டர் வருது, இது யார் அனுப்புனதுன்னு தானே பார்க்குறோம். மோசே நீ வந்துட்ட, உன்னை யார் அனுப்புன அப்படின்னு கேட்டா நான் என்ன ஆண்டவரே சொல்லுவேன்? உன்னை ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ போய் சொல்லு, ஐ அம் தட் ஐ அம். நான் இருக்கிறவராக இருக்கிறவன் தான் நான் என்ன செய்கிறேன்? அனுப்புறேன் உன்னை. அப்படி ஆண்டவர் நிறைய இடங்கள்ல வித்தியாசமா அனுப்புவார். யோவான்ல அவர் சொல்லியிருப்பாரு, நான் ஆபிரகாமுக்கு முந்தியே இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. வெளிப்படுத்தின விஷயத்துல நான் இருக்கிறவர், அதாவது இருக்கிறவர் வருகிறவர், ஆங்கிலத்தில் சோத்ரம், he is and he was and he used to come. என்ன தமிழ்ல? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர். நம்ம ஆண்டவர் வித்தியாசமா தன்னை வெளிப்படுத்தியிருப்பார். ஆபிரகாம்கிட்ட என்ன வெளிப்படுத்தியிருப்பாரு? I am the God Almighty. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வசனங்களை விசுவாசிக்கிறீங்களாமா? வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? கேட்கிறவங்களா மட்டும் இல்ல, உள்ளக்க இறக்குங்க. வசனமானது நம்ம வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொடுக்கும். ஹalleluya, ஆமென். இங்க பாருங்க, இந்த இடத்துல தம்பி சின்னமுத்து, என்ன சின்னமுத்து படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ, 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருக்கான். ஆனா பாருங்க, அவன் அதை விட்டுட்டு பெயிண்டிங் அந்த இதுக்குள்ள போனான். ஆனா இப்ப பெயிண்டிங் கான்ட்ராக்டர், அவனால பெயிண்ட் அடிச்சு குடிக்க முடியல, ஆட்களை வச்சு வேலை பார்த்து முடிக்க முடியல. அவ்வளவு அவனை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். சின்னமுத்து, இன்னும் ஆண்டவர் உயர்த்துவார்ப்பா. நீ கர்த்தருக்காக செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்களாம் கர்த்தருக்காக என்ன செய்கிறீங்க? செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். இந்த பாடலை மட்டும் பாடுவோமா? ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம். எழும்பி நிற்பமா எல்லாரும் தேவ சமூகத்துல. ஓரபல கரதூரவியாளர பல கரதூரவியாளர பல கர. இயேசு ராஜா
உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம்தான். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையத்தாரும். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம்தான். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற. பிரதர் ஆரோக்கியம், பிரதர் ஆரோக்கியம், கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆரோக்கியம் பத தேவன் உங்களை குறிச்சு ஒரு விசேஷித்த நோக்கத்தையே வச்சிருக்கிறாரு. அழிச்சிடாதீங்க, கெடுத்துறாதீங்க. பிரதர் ஆரோக்கியம், கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கமே வச்சிருக்கிறாரு. நீங்க சாதிக்காதது உங்க பிள்ளைங்க சாதிக்க போறாங்க. ஆனா இதற்கு முன்மாதிரி நீங்க தான். நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்க குடும்பம் வாழ்ந்திருக்கும் பிரதர். நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னா உங்க குடும்பமே கெட்டு போயிடும். ஆரோக்கியம், கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை தட்டி எழுப்புறாரு. கர்த்தருக்கு நேரம் உங்க இருதயம் வராதா? நீங்க இருக்கிற சூடியூர் வறட்சியான ஊர் தான். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவத்துல தவிக்கிற ஜனங்கள் தான். ஆனால் பிரதர் ஆரோக்கியம், கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். உங்க ஊர் மோசமான ஊரா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு விசேஷ நோக்கத்தை வச்சிருக்கிறார். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. உங்களை தேவன் அழைக்கிறார், அழைக்கிறார். ஆண்டோடைய காலை பிடிச்சுக்குங்களேன், ஆண்டோடைய காலை பிடிச்சுங்களேன். நான் மீண்டுமா சொல்றேன், உங்களை குறித்து தேவன் பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. நம்ம சபையில் இருக்கிற அநேகரை கர்த்தர் உயர்த்த விரும்புறாரு. அம்மா ஐயா, நம்ம சபையில் இருக்கிற அநேகரை கர்த்தர் உயர்த்த விரும்புறாரு. நீங்க என் பிள்ளைய படிக்க வைக்கிற கூட காசுல நினைக்காதீங்க. நீங்க 1000 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களை கர்த்தர் உயர்த்துவாரு. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆரோக்கியம், சோர்ந்து போகாதீங்க. முன்னேறி வாங்க, முன்னேறி வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் நெருங்கி சேருவார். அதே போல தங்கச்சி ரோசி தானே, ரோசி தானே, பெருமாள் புதர் மகன் ரோசி தானே. தங்கச்சி, உன்னைய குறித்து ஓ ஹஸ்பண்ட் தம்பி ராயப்பர் தானே, உன்னை குறித்து பெரிய நோக்கமே வச்சிருக்கிறாருப்பா. உன்னை ஆண்டவர் அழைக்கிறாருப்பா. கர்த்தர்ட்ட உண்மையா நெருங்கி சேருங்களேன். உங்க வாழ்க்கை ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். தம்பி, இருந்த நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கை வாரம் நினைக்கிறீங்களா? இருந்த பொசிஷன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க 100க்கு அதிபதியாய் மாற வேண்டும் நினைக்கிறீங்களா? தம்பி, உன் சிந்தையை மாத்து, உன் இருதயத்தை மாத்து, உன் சூழ்நிலையை மாத்து. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பது நீ உணரு. ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறாரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புறாரு. ஆனா தேவனுக்கு உன் உள்ளம், உடல், சரீரத்தெல்லாம் விட்டு கொடு, வாழ்க்கையெல்லாம் விட்டு கொடு. தங்கச்சி ரோசி, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. சோர்ந்து போகாத, உற்சாகம் இரு. கர்த்தர் தேடுகிற காரியத்துல ஒரு நாள் விட்டுறாதீங்க. கர்த்தருக்காக வாழ பாருங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய பாருங்க, கர்த்தருக்காக வாழ பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இந்த இடத்துல அநேகர் நீங்க வீடு இல்லாம இருக்கிறீங்களா? வீடு இல்லாம, வீடு 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 இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான் அந்த உலகத்துல. ஆனா நம்ம ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆனா நீங்க இப்படி வீடு இல்லாமையே இருக்க கர்த்தர் விரும்பல. உங்களை உயர்த்த தான் கர்த்தர் விரும்புறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்களே. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் என் மேல விழுகட்டும் சொல்றீங்களா? எத்தனை பேர்? மோசை அழைச்சிங்களே, என்னை அழைங்க ஆண்டவரே. மோசை மேல எவ்வளவு விசேஷம் ஐயா, சொல்லுங்க ஐயா சத்தமா. மோசை மேல எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம் இருந்துச்சு. என் மேல ஒரு விசேஷம் வரட்டும். பெருமாள் சொல்லுங்க, என் மேல ஒரு விசேஷம் வரட்டும். நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க, என் மேல ஒரு விசேஷம் வரட்டும். ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் என்னை நிரப்பட்டும். இதுவரைக்கும் நான் சாதிச்ச காட்டில் இனிமே நிறைய சாதிப்பேன். கர்த்தருக்காக வாழுவேன். கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதீங்க, கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதீங்க. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய வெளிப்பாட்டை காட்டுறாரு. மோசே தூரம் போகல.
நான் கிட்ட போய் இந்த காட்சியை நான் பார்ப்பேன், அற்புத காட்சியை பார்ப்பேன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க விரும்புறீங்க? தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. தேவ சமூகத்துல உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவோமா? எத்தனை பேர் வாய் கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கையை கொண்டு வந்திருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. ரீபா லஷகர் வாலிப பிள்ளைகளை உற்சாகமா ரீபா லகதா ரபா லகர அபிஷேகத்தை பெறாதவங்க இயேசுவே ஹே சொல்லுங்க எல்லாரும் ரீபா லகதா ரபா பபா பபா ரகரபா. ஐயா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. பிசாசுடைய வல்லமைகள் என் ஜனங்களை விட்டு முறிக்கப்படுவதாக. மோசே அழைத்த ஆண்டவர், மோசேக்கு வெளிப்பாடு கொடுத்த ஆண்டவர், மோசேக்கு தன்னுடைய பெயரை சொன்ன ஆண்டவர், எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ரெவலேஷன் உண்டாவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல பாருங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, அநேகர் எல்லாருமே நீங்க கையை தட்டி நல்ல உற்சாகம் அந்நிய பாஷையில பேசுனீங்க. ஆனா ஒரே ஒரு சகோதரர் மட்டும் நீங்க கையை தட்டல. நான் ஃபீல் பண்றது, ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாரம் என்னன்னா, நீங்க ஏதோ கட்டப்பட்டு இருக்கிறீங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்க கர்த்தர் முடிக்க விரும்புகிறார், விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். மோசேட்ட ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. மோசே பக்கத்துல போய தீர்ந்தார். அற்புத காட்சியை பார்த்தாரு. தேவனுக்காக அந்த பார்வோன்ட்டே போனாரு. 7 லட்சம் ஜனங்களை மீட்டெடுத்து வந்தாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கிறார், அனாயிட்டிங்க வச்சிருக்கிறார். ரீபா ஷகா தூரபால ரக ரபால கரதூரபியால. கமான், மீண்டும் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுவோமா? எல்லாருமே கையை தட்டுங்களே, நல்ல உற்சாகமா. உங்களுக்குள்ள இருக்கிற யோக், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில், பிசாசின் போராட்டங்கள், பிரதர் நல்ல உற்சாகமா கையை தட்டுங்க. ரீபா ராகா தாரா ஷேகா ரபா ரீபா லாகா ரபா பாபா. எனக்குள்ள பிசாசு ஒன்று செய்ய முடியாது. பிசாசு தோற்று போனவன் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே ஜெயித்த ஜெயத்தை கர்த்தர் எனக்கும் தர விரும்புகிறார். ஹalleluya 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 ஹalleluya. கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர், கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Amen. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ பருவத்தை குறித்து எத்தனை ஒரு வியாக்கியானம் இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு அது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு இடம். சூடு அதாவது உஷ்ணம் நிறைந்தது, வறட்சி மிக்கது, அது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்தை கர்த்தர் எப்படியெல்லாம் மாற்றி வச்சுக்கார் பார்த்தீங்களா? ஆமேன். அந்த இடம் அற்புதம் நடக்கிற இடம், தேவனுடைய அழைப்பு பெறுகிற இடம். ஆமாம், உண்மையாகவே நல்ல ஒரு தரிசனம் கொடுக்கிற இடம் என்று சொல்லி அந்த இடத்தை மேன்மையாய் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் கூட ஸ்தோத்திரம் ஒன்றுக்கும் உதவாக்கரையாக இருக்கலாம், தகுதியற்றவர்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம் உண்மையாகவே அந்த ஒரே பருவத்தை போல ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதைத்தான் நேசித்து மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய ஜீவியத்தை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய நிலைமையெல்லாம் அவர் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் நீங்கள் நானும் அவருடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரும்பெரும் காரியத்தை ஆண்டவர் செய்வார். அற்புதமான காரியங்கள்லாம் செய்வார். நம்மளோடு கூட அவர் இடைப்படுவார். நம்மிடத்தில் அவர் உண்மையாகவே அவர் தரிசனத்தில் வெளிப்படுவார். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அல்லவா? நிச்சயமாய் மோசையோடு கூட பேசி அந்த இடத்தை குறித்து எவ்வளவு மேன்மையாய் வச்சிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளை முற்றிலுமாய் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம். ஒரு பாடல் பாடுவோமா? தேவ சித்தம்
நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரு நீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் நீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. காணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனாலே பா. காணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனாலே பா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிற போது அந்த ஓரேப்பு பர்வதத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்தி ஆண்டவர் நினைத்து காட்சி கொடுத்தாரோ அதே போல நம்மையும் அவர் மேன்மையாய் நினைத்து நம்மிடத்தில் அவர் வாசம் பண்ணி நம்மளோடு கூட அவர் பேசுவார், அற்புதங்களை செய்வார், நம்மை அவருடைய சித்தத்தின்படி அழைத்து கடைசி வரை நடத்துவார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பார்ப்பதற்கு வறண்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஆனால் சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிற போது உண்மையாகவே கர்த்தர் நம்மை மேன்மையாய் நடத்துவார். நம்மளை மேன்மையாய் நடத்துவார். நடக்கிறது நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்வார். நேற்று முன் தினத்தில் வந்ததான ஊழியக்காரர் கூட அப்படித்தான் ஒரு சாட்சி சொன்னார். மோசமான நிலைமையில் நான் வாழ்ந்தேன், என்னை என் வீட்டார்கள் எப்படியெல்லாம் ஆக்கன்னு நினைச்சாங்க, ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்தார்னு சொல்றார். நம்ம நினைக்கிறது அல்ல, கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில மாறுபட்ட விதமாய் அற்புதகரமான காரியத்தை செய்ய இருக்கிறார். அதற்கு நம்மை எதிர்பார்க்கிறார். நம்மளை விட்டு கொடுக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை அர்ப்பணிக்கும்படி எதிர்பார்க்கிறார். நம்முடைய விருப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, கண்டிப்பாய் கர்த்தர் அப்படியே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த 2வது செக்ஷன்லேயே கூடி வந்து உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்த முடிய வார்த்தைகளை கேட்கும்படி கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே என் நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ கிருபை கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம். நீர் இருக்கிற வரையிலும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையா மாறும் என்று விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவரே, அதற்கென்று அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர், தொடர்ந்து நீர் தாமே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை பேசினபடி பிள்ளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற நாங்களும் பிரசங்கிக்கிற நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் முற்றிலுமாய் உம்முடைய சித்தத்துக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்துவீராக. எங்களை மேன்மையாய் நடத்துவீராக. எங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியில மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நஷ்டங்களையும் நீக்கி போடுவீராக. எங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதும் எப்போதும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.